அந்த வீட்டை பெருமையா பேசணும் அப்படிங்கிறத விட அந்த குடும்ப உறவுகளை, அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை பாசமா பேசுறது. அந்த அந்த 7ஆம் அதிபதி 5க்கு போனா அவங்களுடைய மனைவியோ கணவனோ குழந்தை மாதிரி. அப்ப அதுக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புனாலும் கூட குழந்தைகளுடைய ஒரு ட்ரெண்டிங்கான காமெடிஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா கூட அதுக்கு பிடிக்கும். போனவன் போய் ஒரு மாசம் போன் பேசியே இந்த பிள்ளை எனக்கு மாப்பிள்ளை வேண்டான்ருச்சு. அந்த அளவுக்கு அவனுடைய பேச்சு எனக்கு பிடிக்கல. இவருடைய தொழிலை ஃபில்டர் பண்ணி பேசணும். அங்க போய் எங்க அப்பாவுடைய தொழில், எங்க அப்பா பரவரமா காப்பாத்தி வச்ச தொழில், அதை பார்த்துக்க ஆள் இல்லாம என் பயம் பாக்குறான்லாம் சொன்னோம்னா கல்யாணம் நடக்காது. எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலையின் அன்பான வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு ஒரு பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் நடக்குமா, கல்யாணம் எப்ப நடக்கும், அல்லது கல்யாணம் டிலே ஆயிட்டே இருக்கு, ஜோசியர்கள் சொல்ற மாதிரி கல்யாணம் அமையவே மாட்டேங்குது, இதற்கு பரிகாரங்கள் ஏதாவது உண்டா அப்படின்னா, இப்ப ஜாதகம் இல்லாம பரிகாரங்கள் சொல்வது என்பது சாத்தியம் இல்லை. ஆனாலும் ஜோதிடத்துல அதையும் மீறி ஒரு விஷயங்கள் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாமே ராசியை வச்சு தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட லக்னத்தை மெயினா நீங்க லக்னத்தை ஃபேஸ் பண்ணி தான் பலன்கள் இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா லக்னத்தை ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே லக்னத்தை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு லைவ்ல வர்றவங்க கூட பாத்தீங்கன்னா, ஒரு பஸ்ல பாக்குறோம், வெளியில ஒரு பொது இடங்கள்ல பாக்குறோம் அப்படின்னா, நான் இந்த ராசி எனக்கு எப்படி இருக்குன்னு தான் கேக்குறீங்களோ தவிர, என்ன லக்னங்கிற ஒரு விஷயத்த யாருமே கண்டுக்கிறது இல்லை. லக்னம் பேசிக். உங்களுக்கு சந்திரன், நீங்க என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்க கோவில்ல ஒரு அர்ச்சனை பண்ணுவதற்கு, அந்த நட்சத்திரத்தன்று ஒரு தீய செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு, அதாவது முடி வெட்டுறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஒரு கரும காரியங்களுக்கு போறது, இதெல்லாமே நெகட்டிவ்ஸ் எல்லாம் நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணாம பாசிட்டிவ் எனர்ஜி வர்ற விஷயங்களை நட்சத்திரத்தன்னைக்கு பண்றதுக்கு தான் நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா விதி என்ன சொல்லுது அப்படின்னா, லக்னம் தான் பேசி. அப்ப லக்ன ரீதியாக திருமணம் நடக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கா ஜோதிடத்துல அப்படின்னா, இப்போ லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடம் கணவனோ அல்லது மனைவியோ, களத்திரம்னு சொல்லுவோம் அதை. அப்போ ஒரு திருமணத்துக்கு உண்டான கணவன் மனைவிக்கு உண்டான ஆப்போசிட் பார்ட்டிங்கும் போது 7. அந்த 7ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல 4ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் அதிபதி 4ல இருக்காரு. இப்ப நீங்க 7, 8, 2ல எல்லாம் பாவகிரகங்கள் இருக்குது, ராகுகேதுகள் இருக்குது, சனி இருக்கு, சந்திரன் இருக்கு, தாரதோஷம் இருக்கு, கல்யாணம் தள்ளி போகுது, இப்ப தசாபுத்தி சரியில்லை, அதெல்லாம் ஒரு கான்செப்ட். அது இன்னும் டீப்பா அந்த தடையோ அல்லது பிரச்சனையோ வருவதற்கான ரூல். அது உண்மை, அது ஜோசியர் சொல்லுவாங்க. ஆனா ஒரு 7ஆம் அதிபதி 4ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பொண்ணை போய் பாக்குறீங்க, அல்லது ஒரு மாப்பிள்ளையோ, பொண்ணுதான் மெயினா, பொண்ணை போய் பாக்குறீங்க மாப்பிள்ளை விட. அந்த பொண்ணு 7ஆம் அதிபதி 4 உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா, அந்த பொண்ணு என்ன கேக்குன்னா, நீங்க போய் பொண்ணை பார்த்துட்டு உங்களுடைய வீட்டை வீடியோவோ அல்லது ஒரு போட்டோவோ எடுத்து அழகா, அல்லது உங்களுக்கு வீடு இல்லை வாடகை வீட்டுல தான் இருக்கீங்க அப்படின்னா, அவங்க ஒரு வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டை அப்படி பாராட்டி பேசணும். சூப்பரா வச்சிருக்கீங்க வீட்டை, வரும்போதே நல்லா இருக்கு, லுக்கா இருக்கு. அந்த வீட்டை பெருமையா பேசணும். அப்படிங்கிறத விட அந்த குடும்ப உறவுகளை, அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை பாசமா பேசுறது. அதாவது 4ஆம் பாவம் ஒரு அன்புக்கு, வண்டி வாகனங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒரு காரு, நல்ல ஒரு லக்ஸரியான காரு, அல்லது ஒரு ஃப்ரெண்டுகிட்டே கூட நல்ல ஒரு மாடலான அல்லது கலர்ஃபுல்லான ஒரு காரை எடுத்துட்டு போய் நிறுத்தி இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓசி காரா இருந்தாலும் வாங்கிட்டு போய் இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உங்களே பிடிச்சி போயிடும். அதான் விஷயம் அதுல. அப்போ வீடு அப்படிங்கிறது நீங்க போனீங்கன்னா, நீங்க பேசும்போதும் சரி, பண்ணும்போது அந்த பொண்ணுகிட்ட அல்லது அந்த பொண்ணு யார் பேச்ச கேட்குமோ அவங்க கிட்ட
அதாவது அம்மா பேச்ச கேட்கிற பொண்ணா, அதெல்லாம் ஜாதகத்துல இருக்கு. யாருக்கு அந்த பொண்ணு யார் பேச்ச கேட்குங்கிற மாதிரி, யார் அதுல முக்கியமான டிசிஷன் எடுக்கிற ஆள் அப்படிங்கிறத வச்சோ அவங்க கிட்ட உங்க வீட்டை போட்டோ காட்டுறது, உங்க வீட்டை பத்தின பெருமைகளை சொல்றது. ஏன்னா அவங்களுக்கு அது மேல ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும், அதை ரசிப்பாங்க. அதை காமிச்சீங்கனாலே உங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். உங்களை பிடிக்கலாம், உங்க வீட்டையோ உங்க காரையோ ரசிச்சு அவங்க வருவாங்க, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி போய் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் சொல்ற மாதிரி ஒரு சுக்கிரன் வீட்டுல இருக்கு அப்படின்னா, இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வீட்டுல இருக்கு, அது 7-8க்கு உண்டான வீடா போச்சு. 7ஆம் அதிபதி போய் 6-8ங்கிற மாதிரி ஒரு சுக்கிரன் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கு, குரு வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, நீங்க நல்ல ஒரு 6-8 இருந்தாலும் பரவாயில்ல, அது நீர் ராசியா இருந்தது அப்படின்னா நல்ல அம்பாளுக்கு ஒரு 5 வகையான அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போய் நல்லா அபிஷேகம் பண்ணி, நல்லா தண்ணியை ஊத்தி அந்த அபிஷேகம் அதை குளிச்சு விடுற அந்த அபிஷேகத்தை கண்ணார பார்த்து அதுக்கு நீங்க செஞ்சு, அதற்கு ஒரு பொட்டுட்டு பூ விட்டு அதற்கு ஒரு புடவையை வாங்கி சாத்தி நீங்க ஒரு மாலை எடுத்து போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ரெடி ஆகும். ஒரு சாமியை நீங்கள் அலங்கரித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு அது வேலை செய்யும், சுக்கிரன் சுபர் வீடாக இருந்தால். சரி, இப்போ 7ஆம் அதிபதி 8ல இருக்கு அப்படின்னா, நீங்க அடிக்கடி வெளியூர் போறதையும், நீங்க ஒரு இடத்துல இல்லாம நீங்க சுத்திக்கிட்டே இருக்கிற ஆளு, எனக்கு அவங்கள தெரியும் உங்களை தெரியும், நான் அங்க போவேன் இங்க போவேன், நான் 2 நாள் வந்து நான் சென்னை போயிட்டு வருவேன், 4 நாளைக்கு நான் ஹைதராபாத் போயிடுவேன், 2 நாள் நான் சொந்த ஊருக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வருவேன், நான் வேலை 4 நாள் பார்ப்பேங்க, 3 நாள் நான் வீட்டுல போய் தோட்டத்துல பூர்வீகத்துல போய் நான் தோட்டத்துல பார்த்துட்டு வருவேன். இப்படி அந்த ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ்ல, ஏதாவது ஒரு டொனேஷன்ல, யாராவது ஒரு டொனேட் பண்றதுல, பிளட் பேங்க்னு சொல்றோம், எமர்ஜென்சிங்கிறோம், ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு, அல்லது நீங்க சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, நான் லாங் டைமா ஒரு சேவிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன், நான் வர்ற பணத்தை அப்படியே சேவிங்ஸ்ல லாங் டைம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேங்க, அதை எடுத்தா எனக்கு அப்பப்ப அந்தந்த டைமுக்கு வர்ற மாதிரி போட்டு வச்சிருக்கேன், அப்படியெல்லாம் வந்து தன்னுடைய நீண்ட நாள் சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் 8. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர்றது சொன்னாலே மேட்ரு முடிஞ்சு, இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுக்க தேவையில்லை. அந்த 7ஆம் அதிபதி 5க்கு போனா அவங்களுடைய மனைவியோ கணவனோ குழந்தை மாதிரி. அப்ப அதுக்கு வந்து நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புனாலும் கூட, குழந்தைகளுடைய ஒரு ட்ரெண்டிங்கான காமெடிஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா கூட அதுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தைத்தனமான விஷயங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அல்லது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை, உங்களுடைய ஜாதி அந்தஸ்து, உங்களுடைய குலம் கோத்திரம், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பூர்வீகம், கடந்த கால போன ஜென்ரேஷனுடைய தாத்தாக்களினுடைய வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் அப்படி ஏதாவது ஹிஸ்டரி இருந்ததுன்னா அப்படி அடிச்சு விட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பெருமையாக பேசினீர்கள் என்றால் அதுக்கு அது பிடிக்கும், அந்த பாரம்பரியம் அதுக்கு பிடிக்கும். இது 7ஆம் அதிபதி 9ல இருக்குன்னு வச்சுங்க, இதெல்லாம் 2ஆம் தர யோகத்துக்கு உண்டான அம்சம். ஆனா அதை விட நம்மளுடைய பாரதத்து மேல, நம்மளுடைய நாட்டு நடப்புல இருக்கிற ஒரு பெரிய தொடர்புகள், கருவூலங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய திங்கிங் அதுகிட்ட இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, மேனேஜ்மெண்ட் பவர் மாதிரி ஒரு விஷயங்கள் அதுகிட்ட இருக்கும். காலேஜ்ல டீச்சரா போனா கூட அந்த லட்சரருக்கு உண்டான அந்த கட்டி காப்பாற்றக்கூடிய பொறுப்புகள் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்ப நீங்க அது சம்பந்தமாலாம் பேசணும், ஒரு ரொம்ப மெச்சூரிட்டி பீப்புளை பத்தி பேசணும், ரொம்ப சாதனையாளர்களுடைய விஷயங்களை பேசணும், கருவூலங்களை பத்தி பேசணும். நம்ம ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டினுடைய நிறைய வந்து கருவூலங்கள், அதாவது என்ன சொல்றது, அந்த ஒரு கிடங்குகள், ஒரு புதையலுக்கு உண்டான ஒரு விஷயங்கள், அதையெல்லாம் வந்து நம்ம பேசும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பேசுறதுக்கு பொண்ணு பார்க்கணும் போது விடுவாங்களா? அது ஒரு விஷயம் இருக்குல்ல, பேசியே கல்யாணத்தை கெடுத்தவன்லாம் உண்டு. 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 12ல செவ்வாய் உட்கார்ந்து அதை சனியோடு அமர்ந்து பேசியே கல்யாணத்தை தானே கெடுத்துக்கிட்டவன்லாம் இருக்கான், பேசி கெடுத்தவனும் உண்டு. அப்ப இவங்கெல்லாம் பேசவே கூடாது. 2ஆம் அதிபதி தனுசு லக்கணம், 2ஆம் அதிபதி சனி, 12ஆம் இடத்துல போய் செவ்வாயோட இருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சொத்து சவம்லாம் பார்த்துட்டாங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்கிச்சு, இவனையும் பிடிச்சிக்கிச்சு, எல்லாம் ஓகே.
கப்பலுக்கு வேலைக்கு போற மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட எல்லாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணி நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் பட்டு சேலைலாம் எடுத்துட்டு போறான். போயிட்டு 6 மாசம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம். போனவன் போய் ஒரு மாசம் ஃபோன் பேசியே இந்த பிள்ளை எனக்கு மாப்பிள்ளை வேண்டான்ருச்சு. அந்த அளவுக்கு அவனுடைய பேச்சு எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த பேச்சு பிடிக்கல அப்படின்னு பேச்சுனாலேயே கல்யாணம் நின்று போன மாப்பிள்ளைகள் உண்டு. அப்ப யாரு பேசணும், எதை பத்தி பேசணும், யாரு பேசவே கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஜோதிடத்துல இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயங்கள் இப்போ 7ஆம் அதிபதி 10ல போய் உட்காருது. ஒரு வேலையா இது பாத்தீங்கன்னா நம்ம தத்துவார்த்தங்கள் ரீதியா இருக்கு. அந்த இப்ப நான் சொன்னது 7ஆம் அதிபதி 9ல இருந்தா 5ல இருந்தா தெய்வங்களை அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்க அப்படிலாம் சொன்னேன் இல்லையா. அது நீர் வீடா இருந்தா அபிஷேகங்கள், ஒரு சுபகிரக வீடா இருந்தா அலங்கரித்து பார்ப்பது, இன்னும் அதுக்கு பரிகாரங்கள்லாம் மாறும். அது ஒரு சமுத்திர வீடாக இருந்தால் கடல் நீர் ஆடுவது. இதெல்லாம் அந்த பரிகாரங்களுக்கு திருமணங்கள் கூடி வருவதற்கான அம்சத்தை கொடுக்கும். ஒரு 12ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்பந்தப்படுதுன்னா மலை ஏறி போய் வெள்ளியங்கிரி மலை, சதுரகிரி மலை, அந்த மாதிரி மலை ஏறி போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வர்றது. கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, நான் மனைவியோட கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது. அல்லது என் பிள்ளையும் பையனையும் கூட்டிட்டு நான் 2 பேர்த்தையும் கூட்டிட்டு நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன், ஒரு மணி வாங்கி வைக்கிறேன், வேல் வாங்கி வைக்கிறேன், இதெல்லாம் கும்பிடுறது. 7ஆம் அதிபதி 6க்கு போச்சுன்னா ஆயுதங்கள் வாங்கி தெய்வத்திற்கு வைப்பது பெரிய ஒரு விசேஷம். இப்ப 7ஆம் அதிபதி 10ல இருக்குது அப்படின்னு வச்சுக்கலேன், தொழிலை ரசிக்கிற பொண்ணா இருக்கும். நீ முதல்ல போன உடனே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தொழிலுக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க. நீங்க பங்களா கட்டியிருக்கேன்னு சொல்லுங்க, ஆனா எங்க அப்பா பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல நான் கூட இருக்கேன் அப்பெல்லாம் சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு, அதை பார்த்துக்க ஆளுல ஒரே பையன், நாங்க எங்க கூடவே வச்சிருக்கோங்க அப்படின்னு சொன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவருடைய தொழிலை ஃபில்டர் பண்ணி பேசணும். அங்க போய் எங்க அப்பாவுடைய தொழில், எங்க அப்பா பரவரமா காப்பாத்தி வச்ச தொழில், அதை பார்த்துக்க ஆள் இல்லாம என் பயம் பாக்குறான்னா சொன்னோம்னா கல்யாணம் நடக்காது. ஆனா அது இந்த தொழிலை வீக்னஸ் பண்ணி பேசக்கூடாது. எங்களுடைய தொழில் இவங்க அப்பா பாக்குறத விட என் பையன் இப்ப ட்ரெண்டிங்ல அவன் படிச்சுட்டு அந்த அவனுடைய படிப்பறிவுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்களை, நிறைய புதுமையான விஷயங்களை, நிறைய மார்க்கெட்டிங்க புடிச்சு வச்சிருக்காங்க, நிறைய மார்க்கெட்டிங்ல செய்யறாங்க. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குதுன்னு அந்த தொழிலை பத்தி பெருமையாக இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான், இவ்வளோ செக் வந்திருக்கு, இவ்வளோ அந்த மாதிரி ஒரு தொழிலினுடைய டெவலப்மெண்ட்ஸ், நம்ம வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியினுடைய பெருமைகளை, அந்த தொழில் இப்ப நம்ம ஒரு கம்பெனிலயே இருக்கோம், ஒரு ஐடிலயோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன கார் கம்பெனிலயோ, ஒரு 2 வீலர் மெக்கானிக் கம்பெனிலயோ இருக்கும். அதனுடைய அந்த வண்டியினுடைய தரங்கள் நம்ம டிவிஎஸ் 50க்கும் சுசுகிக்கும் ஹீரோ ஹோண்டாவுக்கும் நம்ம மெக்கானிக் வேலை பார்த்தா கூட நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஸ்பேர் எல்லாம் எப்படி கிடைக்கும், எங்க இருக்கும், அதெல்லாம் எப்படி அது ஈஸியா எல்லாம் பூட்டிடுவேன் அப்படின்ற லெவலுக்கு பேசணும் அப்படின்னோம்னா அவங்களுக்கு பிடிக்கும். இது கல்யாணம் நடப்பதற்கு மட்டுமல்ல, திருமணம் நடந்த பிறகு வரக்கூடிய ப்ராப்ளங்களை சரி பண்ணுவதற்கும் இது உதவும். 7ஆம் அதிபதி 2லயே இருக்கு, அவங்களுக்கு அது 8. 7ஆம் அதிபதி 2ல இருக்குதுன்னா உங்கள் குடும்பம் சார்ந்து இன்னும் இது கிரகத்துக்கு தகுந்தவாறு இருக்கு. கிரகங்கள் பாத்தீங்கன்னா அது பாவ கிரகங்களா இருந்தா சண்டை வர்றது இருக்குது. அது சம்பந்தப்பட்ட கோவில்கள், அது சம்பந்தப்பட்ட இடங்கள் எடுக்கலாம். இப்ப நான் இன்சூரன்ஸ்னு எடுக்கிறேன், ஹாஸ்பிட்டல்னு எடுக்கலாம், என்ன வேணாலும் அதை எடுக்கலாம். நாங்க எங்க கேங்க் நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம். நாங்க ஒரு ரத்த வங்கி, அப்பப்ப பிளட் டொனேட் பண்றோம், எங்களுக்குள்ள ஒரு கேங் இருக்கு அப்படின்னு 8ஆம் பாவத்தை நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அதுல என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டே இருப்பான், நான் போட்டே இருப்பேன். இப்படி அந்த கிரகத்துக்கு தக்கவாறு அது சேமிப்பு கிரகமா, விபத்துக்குண்டான கிரகமா அப்படிங்கறது எடுக்கணும். அப்ப 4ஆம் இடம்ங்கிறது வீடா வண்டியா அப்படிங்கிற கிரகம் அங்கு இருப்பதை பொறுத்து அந்த பலனை எடுக்கணும். இந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு கன்சல்ட் பண்ணி நீங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு திருமணத்துக்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா பொண்ணு கிடைக்கும். இதுதான் நான் என் ஜோதிடத்துல என்ன தேடி வர்றவங்க கிட்ட நான் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நிலத்தத்துவமாக இருந்துச்சு அப்படின்னா 7ஆம் அதிபதி, நான் சொன்னேன்ல 7ஆம் அதிபதி 4ல இருக்கு,
4ஆம் இடம் நிலராசி. அப்ப என்னன்னா, உங்க வீட்டை கேட்காது, உங்களுடைய தொழிலை கேட்காது. நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் உழைப்பு, பாடுபடுவானா, நல்லா உழைப்பானா, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கூட கேட்காது. நல்ல வேலைக்கு நல்லா போறாரா, நல்லா பாடுபடுற சுறுசுறுப்பு அவர்கிட்ட இருக்கா, வேலைக்கு போகணுங்கிற ஆர்வம் அவர்கிட்ட இருக்கா, நிக்காம வேலைக்கு போவாரா, எது இருந்தாலும் அவர் தொழிலை நேசிக்கிறாரா, ஹார்டு ஒர்க்கரா, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். அப்ப அந்த நிலம் உழைப்பையும் பிடிக்கும். அதே சமயம் லேண்ட் எங்கெங்க வாங்கி போட்டிருக்கீங்கன்னு சொல்லணும். சினிமால ஒரு படத்துல கவுண்டமணி கூட்டு போய் இதுக்கு அந்த தென்னந்தோப்புக்கு அந்த பக்கம் இருக்கிறது பூரா என்னோடதான்பா. கல்யாணம் பண்ணிட்டு போய் கேட்டா, அது எவ்வளவு எனக்கு என்ன தெரியும், நீ கேட்ட உங்க நிலம்லாம் எங்க இருக்குதுன்னா அந்த அங்கெல்லாம் தெரியுது பாருன்னு சொன்னேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி பழைய படத்துல அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிந்த வரைக்கும் எவ்வளவு நிலவலன்கள் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி ஒரு அமைப்புல அவங்க விரும்புவாங்க. அப்படி இருக்கிற பொண்ணு நம்மகிட்ட அந்த விஷயம் நம்ம ஜாதகத்துல இல்லைங்கும் போது அதை விட்டுறது நல்லது. ஏங்க, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு 7ஆம் அதிபதி 4ல இருக்கு, எனக்கு சொந்த வீடும் கிடையாது, நான் நிலவலங்களும் வாங்கல, எனக்கு உழைப்பும் இல்லை, நான் சாஃப்ட்வேர்ல அப்படி நோக்காம இருக்கேன், நான் பேங்க்ல அப்படி உட்காந்துருக்கேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கிற பொண்ணை ஜாதகத்துல அப்படிதான் இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி கேட்கிற பொண்ணை விட்டுருங்க. விட்டுட்டு அந்த குடும்பத்துல நான் ஒரு வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு, நான் ஒரு சொந்த இடம் வாங்கிட்டு நான் சொந்த இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும். அந்த பொண்ணுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், கல்யாணம் பண்ண உடனே உனக்கு நான் வீட்டை கட்டி கொடுக்குறேன், உங்க அம்மாவுக்கு நான் வீடு கட்டி தர்றேன் அப்படின்ற வார்த்தையில அந்த பொண்ணு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இவ்வளவுதாங்க விஷயம். இது என்னன்னா, அது அந்த கிரகம் அப்படியே உயிர் மாதிரியே வாழும். அந்த கிரகத்துக்கு நீங்க உயிர் கொடுக்க அது உங்களுக்கு பக்கபலமாக காப்பாற்றும். எவ்வளவு தோஷம் எந்த பாவத்தில் இருந்தாலும் அதற்கு நீங்கள் உயிர் கொடுத்து அதை நீங்க ஆக்டிவேஷன் செய்யும் பொழுது அது உங்களோடு வாழ்ந்து உங்களையும் வாழ வைக்கும் என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஏதாவது சந்தேகம்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.